வணக்கம். நான் உங்க ஜெயலட்சுமி. நான் ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கேங்க. ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய மிக பழமையான வாராகி அம்மன் கோவில்ல தரிசனம் செய்வதற்காக போயிட்டு இருக்கேன். இந்த கோவில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கோவில். நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு அத செஞ்சு தரக்கூடிய பவர்ஃபுல்லான அம்மன் தாயார் இருக்கிற இடம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, 1994ல வரைக்கும் வாராகி அம்மன் இப்ப இருக்கக்கூடிய வாராகி அம்மன வழிபட்டு வந்தாங்க. ஆனா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இங்க நான்வெஜ் ஆட வெட்டி, கோழிய வெட்டி அம்மனுக்கு படைச்சுட்டு இருந்தாங்க. உள்ள கோவிலுக்குள்ள மூலவருக்கு பார்த்தீங்கன்னா, கோழிய வெட்டி, கோழி ரசம்னு ஒண்ணு பண்ணி, அது வந்து அம்மனுக்கு படைச்சுட்டு வந்தாங்க. ஆனா, நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஷ்னம் வச்சு பார்த்ததுல, இது வந்து இங்க இருக்கக்கூடிய மூலவர வந்து, இனிமே நான்வெஜ் படைக்கிறது கொஞ்சம் உள்ள படைக்க வேண்டாம், வெளியில படைச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னதுனால, இப்போ வெளியில தாங்க ஆடு வெட்டி, கோழிய வெட்டி படைக்கிறாங்க. இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த கோவிலோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ராமநாதபுரம் சமஸ்தான ராஜா, அவர் வந்து இந்த கோவிலோட மூலவர் அது வந்து கொஞ்சம் சிதிலம் அடைந்திருந்த காரணத்தினால, அது ஏன் சிதிலம் அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கடல் வந்து கோவில் வரைக்கும் இருந்ததாம். இந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிப்பி கல்லால உருவாக்கப்பட்டது. அதனால அந்த கடலோட ஆதிக்கத்தினால அந்த சிலை வந்து கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருந்தது. சோ, இந்த சிதிலம் அடைஞ்சிருந்த சிலைய கோவிலுக்குள்ள வச்சு வழிபடக்கூடாது. அதனால மூலவர் சிலைய நம்ம மாத்தி அமைச்சுக்கலாம். வேற மாதிரி புதுசா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சொன்னாரு. இது அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் ராஜாவோட கனவுல வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, "உங்க குடும்பத்துல ஒரு குழந்தை இப்படி பொறந்ததுன்னா, நீ மாத்துவியா?" அப்படின்னு கேட்ட காரணத்துக்காக ராஜா பயந்து போய் தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் எதனா ஒரு பிரச்சனை வந்துற போகுது. மூலவர் சிலைய மாத்த வேண்டாம். இதே இருக்கட்டும் அப்படின்னு அந்த வாராகி அம்மனையே நல்லா அவங்களுடைய அந்த சிதிலமடைந்த பாட்டெல்லாம் கவர் பண்ணி, இப்பவும் அந்த மூலவராக வாராகி அம்மனைய வழிபட்டுட்டு வராங்க. வெளியில பார்த்தீங்கன்னா, மங்கை மாகாளி ஓட சிலை வச்சிருக்கிறாங்க. அங்க பெண்கள் வந்து வழிபடுறாங்க. இங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா, வழிபடுற விதம், பெண்கள் வழிபடுற விதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப அழகாவும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த மஞ்சள் அரைச்சு வேண்டுதல் வைக்கிறாங்க. மஞ்சள் அரைச்சு ஏன் இங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமரும், சீதாதேவியும் வனவாசத்துக்கு போகும்போது, சீதாதேவி இந்த இடத்துக்கு வந்து குளிக்கிறதுக்காக பார்க்கும்போது, அவங்களுக்கு உடம்புல தேய்ச்சு குளிக்கிறதுக்காக மஞ்சள் கிடைக்கல. அப்போ வந்து அவங்க கோரைக்கிழங்கு அப்படிங்கிற மஞ்சள், அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் அரைச்சு குளிச்சதாக கூறப்படுது. அதனால இந்த கோரைக்கிழங்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தாங்க பெண்கள் அரைச்சு, அத வந்து அம்மனுக்கு படைச்சு, தனக்கு தேவையான வேண்டுதல நிறைவேத்த கூறி வேண்டி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான குளம் இருக்குங்க. இந்த வாராகி அம்மனோட குளத்துல இருந்தா இந்த ஊருக்கே தண்ணி போகுதாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெல் வாட்டர் பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. கோவிலுக்கு ஆஃபரிங் பண்றதே பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி தாங்க. மிக பழமையான வாராகி அம்மன் கோவிலுக்கு ராமநாதபுரத்துக்கு வந்தா கண்டிப்பா வாங்க. நல்லது நடக்கட்டும்.